வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேசக்கூடிய வாக்கியங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகும்? இப்போ உங்களுக்கு எந்த பிளேஸுக்கு போகணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கலாம் தானே. எந்த பஸ் அந்த பிளேஸ சொல்லி அங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கேக்குறது பாருங்க. எந்த பஸ், இப்போ ஒண்ணு கவனிக்கணும். நீங்க வந்து டைம் டேபிள் படி பேசுறத நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். டைம் டேபிள் படினா இப்போ கால அட்டவணை படி ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கால அட்டவணை படி வரிசை அது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த கால அட்டவணைப்படுத்தப்பட்டத நம்ம வந்து என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுவோம். ஓகே, அப்போ எந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகும் அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகே, அப்ப பாருங்க, எந்த பஸ்ன்னு சொன்னா இல்ல வந்து என்னது WH क्वेश्चन வந்திருக்குதானே. எந்த பஸ் அப்படின்னா which bus. ஓகே, எந்த பஸ் which bus அடுத்து திருச்சிக்கு போகும். இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க என்னது do ஓ does ஓ சேர்க்கணும். ஆக்சிலரி வர்பு என்ன do இல்லனா does சேர்க்கணும் தானே. ஆனா இங்க யார் do does வரல அப்படின்னா இங்க சப்ஜெக்ட் வரல. இப்போ நம்ம வந்து கேட்போம்ல எந்த கலர் உனக்கு பிடிக்கும். அப்போ எந்த கலர், ஓகே, எந்த அதுக்கு கூட ஒரு நவுன் சேர்ந்து வரும். எந்த கலர் உனக்கு பிடிக்கும். அப்ப என்ன which color do you like. ஓகே, do you like. அப்போ அந்த உனக்கு பிடிக்கும் அப்படின்னா அல்ல உனக்கு அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட் உனக்குன்னு வந்திருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்றோம், you வந்திருக்கனால இங்க வந்து do யூஸ் பண்றோம். பாருங்க, which color do you like. எந்த கலர் வந்து உனக்கு பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிக்கும், உனக்குன்னா you. ஓகே, அப்ப you வந்திருக்கனால தான் நம்ம இங்க do யூஸ் பண்றோம். ஓகே, இது இங்க he வந்தா எந்த கலர் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா இங்க he வரும். இங்க சப்ஜெக்ட் he வந்துச்சுன்னா இங்க does வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ which color எந்த கலர். அடுத்து எந்த பேக் உனக்கு வேணும் நம்ம கேட்போம்ல. இதுல வந்து எந்த பேக் உனக்கு வேணும். அப்போ எப்படி கேட்போம், which bag do you want. which bag do you want உனக்கு வேணும் அப்படிங்கிற உனக்குன்னா you அந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால நம்ம do யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ சப்ஜெக்ட்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம do ஓ does ஓ யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஆனா இங்க பாருங்க, எந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகும். அப்ப எந்த பஸ் அது ஒரு செட். அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்னது சப்ஜெக்ட குறிக்கிற வேர்ட் கிடையாது. அப்போ எந்த பஸ், அந்த பஸ்ங்கிறது என்னது இப்போ சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்துல நம்ம இததான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சப்ஜெக்ட் இந்த நவுனை தான் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்க, எந்த பஸ் which bus அந்த சப்ஜெக்ட் இல்லாதனால நம்ம do போட முடியாது. அடுத்து என்னது சப்ஜெக்டும் போட முடியாது. அப்ப அதை விட்டுட்டு அடுத்து என்ன போடணும், verb போடணும். இல்ல verb எது, எந்த பஸ் திருச்சிக்கு போகும். அப்போ போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go. அப்போ goக்கு எப்படி போடணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம், verb கூட s ஓ es ஓ is ஓ சேர்ப்போம். அப்ப போறதுக்கு go தான். ஆனா கூட என்ன சேர்த்திருக்கோம், es சேர்ப்போம். ஏன்னா பாருங்க, பஸ் ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். அப்ப ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறனால சிங்குலர் நவுனா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து verb கூட s ஓ es ஓ is ஓ சேர்ப்போம். ஓகே, இல்ல வந்து does வந்துச்சு அப்படின்னா என்ன இங்க வந்து s ஓ es எதுவுமே சேர்க்க கூடாது. doesன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், क्वेश्चन கேக்குறதுக்கு do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அந்த does வந்துச்சுன்னா இங்க வந்து நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆனா இங்க என்ன சப்ஜெக்ட் கிடையாது, சோ நம்ம doesம் சேர்க்க மாட்டோம். அதனால இங்க என்ன போடுறோம், verb கூட இல்ல es சேர்க்கிறோம். லாஸ்ட் ஓயில முடிஞ்சனால இங்க es சேர்க்கிறோம். ஓகே, அப்ப which bus goes அடுத்து என்ன வரும்,
திருச்சிக்கு எங்க போறது? திருச்சிக்கு. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். சோ டு திருச்சி. ஓகே, which bus goes to திருச்சி அப்படின்னு சொன்னா எந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகும்? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகுமா? நம்ம கேட்போம்ல, இந்த பஸ் திருச்சிக்கு போகுமா? இப்போ உங்களுக்கு எங்க போகணுமோ அந்த பிளேஸ்ல நம்ம சொல்லி கேட்போம் தானே, இந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகுமா? அப்போ இந்த பஸ் இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். ஓகே, இந்த பஸ் இந்த பஸ் தான் நம்ம பஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இந்த பஸ், அப்ப இந்த பஸ் திருச்சிக்கு போகுமா அப்படின்னா இல்ல சப்ஜெக்டா என்ன எடுக்கிறோம்? இந்த பஸ். ஓகே, இந்த நவுனை தான் நம்ம சப்ஜெக்டா எடுக்கிறோம். அப்போ திருச்சிக்கு போகுமா நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் நம்ம என்ன சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அது வந்து என்னது, டைம் டேபிள் படி நடக்குது. அந்த டைம் டேபிள் படி நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பேசுவோம். அப்ப இது எப்படி சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும்னா என்ன கேட்கணும்? do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம் தானே. அப்ப இங்க சப்ஜெக்ட் வந்து இந்த பஸ், இந்த நவுனை தான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். அப்போ இந்த பஸ் பத்தி நம்ம பேசுறதுனால இங்க என்ன சேர்க்கிறோம்? this bus. ஒரே ஒரு பஸ் தான் நம்ம மென்ஷன் பண்றோம், this bus. அப்போ ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறதுனால இங்க என்ன யூஸ் பண்றோம்? does யூஸ் பண்றோம். thus this bus சப்ஜெக்டா நம்ம என்ன எடுப்போம்? this bus. ஓகே, அடுத்துதான் என்னது? verb. verb என்ன? போகுமா. அப்போ போகக்கூடிய செயல் தான் நடக்குது. அப்ப என்ன? go. இங்க வந்து என்னது பாருங்க, இங்க does வந்திருக்கனால சப்ஜெக்ட் அப்படியே எழுதும். ஏன்னா இங்க ஒண்ணே ஒண்ணுதான் மென்ஷன் பண்றோம், சப்ஜெக்ட் ஒண்ணுதான் மென்ஷன் பண்றோம். ஆனாலும் இங்க என்ன? does யூஸ் பண்றோம். does யூஸ் பண்ணா verb கூட எதுவுமே சேர்க்க கூடாது, verb அப்படியே எழுதணும். ஆனா இங்க வந்து does யூஸ் பண்ணல, அதனாலதான் நம்ம கூட es சேர்த்திருக்கோம். ஓகே, அடுத்து என்ன? திருச்சிக்கு அப்படின்னா to திருச்சி. அப்போ இந்த பஸ் திருச்சிக்கு போகுமா அப்படின்னா does this bus go to திருச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதை எப்படி சொல்றது? மிஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுறோம். ஓகே, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மிஸ் பண்ணிட்டேன். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும்போது எப்படி? ஐ ஃபர்ஸ்ட், நான்ங்கிறது ஐ சப்ஜெக்ட். அடுத்து என்ன? மிஸ் பண்றது என்னது? verb. அப்ப என்ன? missed. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும்போது என்னது? missed. அடுத்து எது? பஸ், the bus. ஓகே, I missed the bus அப்படின்னா the bus நான் வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த பஸ் வந்து எத்தனை மணிக்கு? நம்ம கேட்போம்ல, அடுத்த பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்போமா? அப்ப அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்கிற இடத்துல என்னது? இதுல வந்து எந்த மெயின் வர்புமே வரல. நம்ம அடுத்த பஸ் எப்போ, எத்தனை மணிக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்கறதுனால அது அப்படியே எழுதணும். எத்தனை மணிக்குன்னா வாட் டைம். அடுத்து என்ன? இங்க எந்த மெயின் வர்புமே வரல. ஓகே, அதோட முடிச்சிருக்கோம் அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு. அப்போ எந்த மெயின் வர்புமே வராத பட்சத்துல நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வர்பு. நம்ம அதுவும் அடுத்த பஸ் அப்படின்னா ஃபியூச்சர் நம்ம மெயின் பண்ணாலும் நம்ம என்ன பிரசன்ட்ல தான் பேசுறோம். ஓகே, அப்போ என்ன என்ன வரும்? இஸ் வரும். பி வர்பு இஸ். அடுத்து என்ன? அடுத்த பஸ், அதுக்கு the next bus. ஓகே, அப்போ அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னா what time is the next bus. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, திருச்சி பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்டதா. அப்ப எத்தனை மணிக்கு வரும், வந்து சேரும் அப்படின்னு. அப்ப இல்ல என்ன? மெயின் வர்பு வந்திருக்கு. ஆனா இங்க என்ன? மெயின் வர்பு வரல. அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு. ஓகே, அப்போ இங்க என்ன? வரக்கூடிய செயல் நடக்கும். அப்ப பாருங்க, இது எப்படி என்பது? திருச்சி பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னா வாட் டைம். நம்ம இப்போ திருச்சி பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு நம்ம என்னது ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அத வந்து என்னது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் எழுதணும். அப்ப அதுக்கு அடுத்து என்ன? திருச்சி பஸ். இப்ப பாருங்க, திருச்சி பஸ் தான் இங்க என்னது? சப்ஜெக்ட். ஓகே, திருச்சி பஸ் தான் என்னது? சப்ஜெக்ட். இந்த திருச்சி பஸ் பத்தி தானே நம்ம பேசுறோம். திருச்சி பஸ் எத்தனை மணிக்கு வரும், அப்ப அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அடுத்து என்ன? ஒரே ஒரு பஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அதனால இங்க என்ன யூஸ் பண்றோம்? does. ஆக்சிலரி வெர்ப் என்ன யூஸ் பண்றோம்? does. does முடிச்சிட்டு அடுத்து என்ன எழுதணும்?
சப்ஜெக்ட். திருச்சி பஸ். அப்போ த திருச்சி பஸ். ஓகே. அடுத்து என்னது வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? வரும், வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு அரை. ஓகே. அப்போ திருச்சி பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா what time does the திருச்சி பஸ் arrive? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த திருச்சி பஸ் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்த திருச்சி பஸ். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் நம்ம இங்க பிரசன்ட்ல தான் இருப்போம். அப்ப எப்படி எழுதுறது? அடுத்த திருச்சி பஸ் எப்போது? எப்போதுனா when. ஓகே. WH கொஸ்டின் வந்திருக்கு, அதை அப்படியே எழுதணும். அதுக்கு அப்புறம் இதுல என்னது வரணும்? இல்ல எந்த மெயின் வெர்புமே வரல. ஓகே. அப்போ இல்ல வந்து அடுத்த திருச்சி பஸ் பத்தி நம்ம பேசுறோம். அப்ப மெயின் வெர்பு வராத பட்சத்துல நம்ம இல்ல மெயின் வெர்பா என்ன சேர்ப்போம்? இஸ் சேர்ப்போம். இஸ். அடுத்து த நெக்ஸ்ட் திருச்சி பஸ். ஓகே. அடுத்த திருச்சி பஸ். அதுக்கு த நெக்ஸ்ட் திருச்சி பஸ். அப்ப அடுத்த திருச்சி பஸ் எப்போதுனா when is the next திருச்சி பஸ். நெக்ஸ்ட் பாருங்க, திருச்சி பஸ். திருச்சிக்கு கடைசி பஸ் எப்போ? திருச்சிக்கு கடைசி பஸ் வந்து எப்போ? அது எப்படி கேட்கலாம்? எப்போது. அதுக்கு சாரி when. ஓகே. எப்போது அப்படின்னா when. when is the last bus. லாஸ்ட் பஸ்னா கடைசி பஸ். ஓகே. இததான் நம்ம சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். இல்ல எந்த மெயின் வெர்புமே வரல. சோ அதனாலதான் இல்ல வந்து இஸ் சேர்த்திருக்கோம். when is the last bus? எங்க? திருச்சிக்கு. அந்த இக்கு அதுக்கு டு திருச்சி. ஓகே. அப்ப திருச்சிக்கு கடைசி பஸ் எப்போதுனா when is the last bus to திருச்சி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ பஸ் வந்து ஏறினியா? நம்ம கேட்போம்ல, நீ பஸ் ஏறிட்டியா அப்படின்னு கேட்போமா? அப்ப நீ பஸ் ஏறினியா, ஏறியாச்சா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? இது வந்து ஏறியாச்சா, ஏறினியா, பாஸ்ட பத்தி கேட்கிறோம். ஓகே. முடிஞ்சு போனதை பத்தி கேட்கிறோம். இந்த முடிஞ்சு போனதை பத்தி கேட்டாலும் இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். ஓகே. பிரசன்ட்ல எழுதக்கூடாது, சிம்பிள் பாஸ்ட்ல தான் எழுதணும். ஓகே. அப்போ பாருங்க, நீ பஸ் ஏறினியான்னு கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது என்ன சேர்க்கணும்? did யூஸ் பண்ணணும். ஓகே. ஆக்சிலரி வெர்ப் did. ஃபர்ஸ்ட் did எழுதணும். அடுத்து என்னது எழுதணும்? சப்ஜெக்ட் நீன்னு வந்திருக்கு. நீனா யூ. ஓகே. அடுத்து என்ன வரணும்? ஏர்னியா வெர்ப். ஓகே. இல்ல என்ன வரும்? பேசல் வெர்ப். ஏர்னியா. அதுக்கு get on. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களால ஒரு வாகனத்துல வந்து ஏறி உங்களால மூவ் பண்ண முடியும், எழுந்திருச்சு நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து கெட் ஆன் போடணும். ஏறுறதுக்கு என்னது? கெட் ஆன். இப்போ வந்து பஸ். இப்போ வந்து பஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கெட் ஆன். அதே போல என்னது? ட்ரெயின். அதே போல என்னது? பிளெயின். இது எல்லாமே என்னது? நமக்கு மூவ் பண்ண முடியும் தானே? அதே போல எழுந்திருச்சு நிக்க முடியும், நின்னு மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? கெட் ஆன். எதுக்கு? ஏறுறதுக்கு. ஓகே. அப்போ கெட் ஆன். இல்ல வந்து ஏறுறதுக்கு என்னது? கெட் ஆன். நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம். அப்ப இங்க காட் தானே வரும். அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கு? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் did வந்திருக்கு. did வந்தாலே வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. அப்போ கெட் ஆன் அப்படிதான் போடணும். ஓகே. கெட் ஆன். அடுத்து பஸ். த பஸ். அப்ப நீ பஸ் ஏறினியா அப்படின்னா did you get on the bus? நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல ஏறுகிறேன். இப்பதான் நான் பஸ்ல வந்து ஏறுறேன் அப்படின்னு சொல்லுமா? அப்ப நான் பஸ்ல ஏறுகிறேன் அப்படின்னா அத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் நான். நான்னா ஐ. அடுத்து கெட் ஆன். ஏறுறதுக்கு என்னது? கெட் ஆன். இதுதான் வெர்ப். ஓகே. அதுக்கு அடுத்து என்னது? எங்க ஏறுறது? பஸ்ல. அப்போ த பஸ். இதே இது காரா இருக்கட்டும், டாக்ஸியா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், இதுல எல்லாம் ஏறுறதுக்கு என்ன சொல்லுவோம்? கெட் இன். ஓகே. கெட் இன். அதுல ஏறுறதுக்கு என்ன சொல்லுவோம்? கெட் இன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல ஏறினேன். நான் பஸ்ல ஆல்ரெடி ஏறியாச்சு. அப்போ ஏறினேன் பாஸ்ட் பத்தி பேசுறோம். அப்ப இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நான். நான்னா சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். ஏறினேன். ஏறுறதுக்கு கெட் ஆன். அப்ப ஏறினேன் பாஸ்ட்னா got on. ஓகே. got on. அடுத்து எங்க? பஸ்ல. அப்ப the bus. அப்ப நான் பஸ்ல ஏறினேன் அப்படின்னா I got on the bus. நெக்ஸ்ட் பாருங்க, நான் தவறான பஸ்ல ஏறினேன். நம்ம மேக்ஸிமம் சில நேரம் என்னது? நம்ம தப்பான பஸ்ல ஏறுவோம் தானே? அப்போ
நான் தவறான பஸ்ல ஏறினேன் அப்படின்னா ஏறினேன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஏறுறதுக்கு இங்கிலீஷ்ல கெட் ஆன், அதோட பாஸ்ட் காட் ஆன், அதுக்கு அப்புறம் என்னது? தவறான பஸ். அப்போ த ராங் பஸ். ஓகே, அப்ப நான் தவறான பஸ்ல ஏறினேன் அப்படின்னா ஐ காட் ஆன் த ராங் பஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ பஸ்ல இருந்து இறங்கியாச்சா, இறங்குனியா அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீ பஸ்ல இருந்து இறங்கியாச்சா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது? பாருங்க, இறங்குனியா, அதை இறங்கியாச்சா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ அது பாஸ்ட பற்றி நம்ம கேட்கிறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? அல்ல கொஸ்டின் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டிட் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ டிட், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. ஓகே, சப்ஜெக்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வெர்ப். இல்ல வெர்ப் எது? நீ பஸ்ல இருந்து இறங்குனியா, இறங்கக்கூடிய செயல் தான் நடந்ததா அப்படின்னு. அப்ப இறங்குறதுக்கு கெட் ஆஃப். ஓகே, பேசுற வெர்ப் என்னது? கெட் ஆஃப், இறங்குறதுக்கு. அடுத்து பஸ்ஸில் இருந்து, அதை இருந்து அதுக்கு ஃப்ரம் போடணும், சின்ஸ் போடணும் அப்படி இல்ல. பஸ்ல இருந்து இறங்கியாச்சா, அப்போ த பஸ். ஓகே, அப்போ நீ பஸ்ல இருந்து இறங்குனியா அப்படின்னா did you get off the bus? இது வந்து நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸ்ல வந்து ஏறி நம்மளால மூவ் பண்ண முடியும், நடக்க முடியும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம இறங்குற அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இறங்குறதுக்கு கெட் ஆஃப்னு சொல்றோம். ஓகே, நம்மளால மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல கெட் ஆஃப் யூஸ் பண்றோம். இது இந்த காரு, டாக்ஸி, ஆட்டோ இது எல்லாமே நம்ம என்னது? அதுல ஏறி மூவ் பண்ண முடியாது, எழுந்திருச்சு நிக்க முடியாது. அப்ப அதுல இருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லும் போது கெட் அவுட். இறங்குறதுக்கு என்னது? கெட் அவுட். அப்ப எப்படி நீ கார்ல இருந்து இறங்குனியா அப்படின்னு கேட்கணும்னா, கார்ல இருந்து இறங்குனியான்னு கேட்கணும்னா did you get out of the car? Did you get out of the car? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல இருந்து இறங்குனேன், நான் வந்து பஸ்ல இருந்து இறங்கியாச்சு அப்படின்னு சொல்லுமா. அப்ப நான் பஸ்ல இருந்து இறங்கியாச்சின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அதுக்கப்புறம் வெர்ப் இறங்கியாச்சு, இறங்குனே அப்படின்னு சொல்லணும்னா got off. இங்க வந்து get off யா போடுறோம். இங்க என்னது? வெர்ப் வந்து ஆக்சிலரி வெர்ப் did வந்திருக்கு. ஆக்சிலரி வெர்ப் did வந்தாலே இங்க வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம வந்து பாஸ்ட பத்தி பேசினாலும் வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்க சாதாரணமா நம்ம பேசுற இடத்துல நம்ம did யூஸ் பண்ண மாட்டோம் தானே. கொஸ்டின் கேட்கறதுக்கு டிட் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவா பேசுறதுக்கு டிட் யூஸ் பண்ணுவோம். ஆனா சாதாரணமா பேசுறதுக்கு டிட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப சாதாரணமா பேசுற இடத்துல டிட் யூஸ் பண்ணாதனால இங்க இறங்குறதுக்கு இங்கிலீஷ்ல கெட் ஆஃப், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? காட் ஆஃப். ஓகே, ஐ காட் ஆஃப் பஸ்ல இருந்து, த பஸ். ஓகே, அப்ப நான் பஸ்ல இருந்து இறங்கினேன் அப்படின்னா ஐ காட் ஆஃப் த பஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்போது பஸ்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் இப்போ பஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு வெஹிக்கிள்ஸ்ல நம்ம இருக்கிற அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி சொல்லலாம்? இல்ல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல, நம்ம இல்ல என்னது மெயின் வெர்பு வராத பட்சத்துல பி வெர்ப தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அதுக்கப்புறம் என்ன வரும்? இப்போது பஸ்ஸில் இருக்கிறேன். அப்ப மெயின் வெர்பு வராத பட்சத்துல நம்ம பி வெர்ப் தான் மெயின் வெர்பா இருக்கும். இருக்கிறேன் பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப பிரசன்ட்னா என்ன யூஸ் பண்ணணும்? am, I am. அடுத்து என்ன வரணும்? இப்போ பஸ்ஸில், அந்த பஸ்ல இருக்கிறது ஒரு வாகனத்துல வந்து நம்ம ஏறி மூவ் பண்ண முடியும், எழுந்திருச்சு நிக்க முடியும் அப்படின்னா அதுல நம்ம இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அங்க ஆன் யூஸ் பண்ணணும். இது கார்ல இருக்க, இல்ல ஆட்டோல இருக்க, டாக்ஸில இருக்க அப்படின்னு சொல்லும் போது in யூஸ் பண்ணுவோம். ஓகே, I am in the car. ஓகே, I am on the bus அப்படின்னா நான் பஸ்ல இருக்கிறேன். ஓகே, I am in the car. அந்த நம்மளால எழுந்திருச்சு நின்னு மூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது in யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நான் இப்போது பஸ்ஸில் இருக்கிறேன் அப்படின்னா I am on the bus now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன். நான் வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் ஸ்டாப், இது ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க, காலேஜ்ல இருக்க, ஸ்கூல்ல இருக்க, இப்படி ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா at
அட் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து இருக்கிறேன் இல்ல மெயின் வெர்ப் வராத பட்சத்துல நம்ம பி வெர்ப் தான் மெயின் வெர்பா எடுப்போம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல அட் த பஸ் ஸ்டாப். ஓகே, பார்க்ல இருக்க அப்படின்னா ஐ அம் அட் த பார்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஜன்னல் இருக்கை வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து விண்டோ சீட் வேணும், அதுதான் அதிகமா எல்லாரும் விரும்புவாங்க தானே. அப்ப எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்படின்னு, ஜன்னல் பக்கத்துலதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம் பாருங்க, எனக்கு ஐ. அடுத்து ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அர்த்தத்துல வேணும் அப்படின்னு சொல்லும் போது want யூஸ் பண்ணுவோம். ஓகே, verb என்னது? want. I want, எனக்கு வேணும். ஓகே, ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லும் போது want யூஸ் பண்ணுவோம். I wantனா எனக்கு வேணும். என்ன வேணும்? விண்டோ சீட். ஓகே, அப்போ எனக்கு ஜன்னல் இருக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது I want a window seat. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல வந்தேன். இப்போ நான் பஸ்ல வந்தேன், பஸ்ல போனேன், கார்ல வந்தேன், கார்ல போனேன், கார்ல போயிட்டு இருக்கேன், கார்ல வந்துட்டு இருக்கேன், எதை சொன்னாலும் வந்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், இப்படி எந்த வெஹிக்கிள்ஸ நீங்க சொன்னாலும் அங்க வந்து என்னது? பை தான் யூஸ் பண்ணுவோம். பஸ்ல வந்தேன், போனேன், கார்ல வந்தேன், கார்ல வந்துட்டு இருக்க, எந்த வெஹிக்கிள்ஸ நீங்க சொன்னாலும் அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? பை, பஸ். அந்த நவுனுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணுவோம். பாருங்க எப்படின்னு, நான் பஸ்ல வந்தேன். அப்போ நான் பஸ்ல வந்தேன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு தானே. அப்ப வரக்கூடிய மெயின் வெர்பு வந்திருக்கு. ஓகே, வரக்கூடிய செயல் நடந்திருக்கு, மெயின் வெர்பு வந்திருக்கு. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? நான் ஃபர்ஸ்ட் ஐ, அடுத்து என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு. இல்ல வெர்பு எது? வந்தேன். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட V2 ஃபார்ம் என்னது? பாஸ்ட் ஃபார்ம் கேம். ஓகே, ஐ கேம், நான் வந்தேன். எதுல? பஸ்ல. அப்போ பை பஸ். இதுல கார்ல வந்த அப்படின்னாலும் என்னது? ஐ கேம் பை கார். எந்த நீங்க வெஹிக்கிள்ஸ் சொன்னாலும் அதுல வந்து என்னது? வந்த, போனேன், வந்துட்டு இருக்க, போயிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நம்ம இங்க பை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த வெஹிக்கிள்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டுன்னா வந்து கொண்டு. ஓகே, இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் நடந்துட்டே இருக்கு. நான் பஸ்ல வந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இப்போ பிரசன்ட்ல வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது இது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்னது வரும்? பி வெர்ப் வரும். பி வெர்ப் என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி am, is, are. இதுல ஐ வந்தனால am தான் வரும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். அப்ப வரக்கூடிய செயல் தான் என்னது? நடந்துட்டு இருக்கு. அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். கூட என்ன சேர்ப்போம்? கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னாலே வெர்ப் கூட ing சேர்ப்போம். ஓகே, கம்மிங். அடுத்து எதுல வந்துட்டு இருக்க? பஸ்ல. அப்போ பை பஸ். இது கார்ல அப்படின்னா பை கார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுவும் என்னது? இப்போ பிரசன்ட்ல நடக்கக்கூடிய செயல். அப்ப இதை சொல்லணும்னா ஐ ஆம் கோயிங் பை பஸ். ஓகே, நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன்னா ஐ ஆம் கோயிங் பை பஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பஸ் நிறுத்துங்க. நம்ம சொல்லுவோம்ல, பஸ் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க அப்படின்னு. அதுக்கு எப்படி சொல்லலாம்? பஸ் நிறுத்துங்கன்னா ஸ்டாப் த பஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, பஸ் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு, ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. பஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு the bus is full. the bus, பஸ் பத்தி தான் பேசுறோம். இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? பஸ் வந்திருக்கு. இல்ல எந்த மெயின் வெர்புமே வரல. பாருங்க, பஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. அப்போ ஃபுல்லா இருக்கு அப்படின்னாலே அங்க பி வெர்பு வரும். அப்ப பி வெர்பு என்ன வரணும்? இஸ் தான் வரும். ஏன்னா ஃபுல்லா இருக்கு, நம்ம பிரசன்ட்ல சொல்றோம். அது மட்டும் இல்ல, என்னது? சப்ஜெக்ட் வந்து ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுக்கான பஸ்ஸ வந்து மென்ஷன் பண்ணி சொல்றோம். அப்போ நம்ம சிங்குலர் எதுனால என்னது? பஸ் ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றதுனால இங்க இஸ் தான் வரும். அப்ப the bus is full அப்படின்னா பஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. அடுத்து பஸ் காலியாக உள்ளது அப்படின்னா the bus is empty. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, திருச்சிக்கு வந்து டிக்கெட் எவ்வளோ? நம்ம கேட்போம்ல, திருச்சிக்கு டிக்கெட் எவ்வளோன்னு. அது எப்படி கேக்குறது? எவ்வளோ அப்படின்னா
how much. ஓகே, இல்ல எந்த மெயின் வெர்புமே வராத பட்சத்துல நம்ம இது பிரசன்ட்ல கேக்குறோம். அப்ப பிரசன்ட்ல கேக்கும்போது am, is, are இந்த மூணு தான். அப்போ என்ன, திருச்சிக்கு டிக்கெட் எவ்வளவு, நம்மளுக்கான டிக்கெட் ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றதுனால is. அப்ப how much is the ticket to திருச்சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து கட்டணம் எவ்வளவு நம்ம கேட்போம்ல, கட்டணம் எவ்வளவு அப்படின்னு. அது கட்டணம் எவ்வளவுன்னு கேக்குறதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கணும்னா how much. How much is the fare. ஓகே, கட்டணம் எவ்வளவுனா how much is the fare. நெக்ஸ்ட் பாருங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா நம்ம கேட்போம்ல, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா அப்படின்னு. அது கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. இப்போ ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அதையே நம்ம கொஸ்டினா கேட்கிறோம், உங்ககிட்ட அது இருக்கா, நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நம்மால என்னது have யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு கொஸ்டின் கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். இங்க have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கான்னு கேக்குறேன். இது என்கிட்ட சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் சேஞ்ச். அவங்கிட்ட சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா he has சேஞ்ச். ஓகே, அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், he யூஸ் பண்ணியனால has யூஸ் பண்றோம். இங்க என்னது I யூஸ் பண்றதுனால have யூஸ் பண்றோம். ஓகே, I have சேஞ்ச், அவங்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னா he has சேஞ்ச். ஓகே, இதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கான்னு கொஸ்டினா கேட்கிற இடத்துல நம்ம have யூஸ் பண்ணுவோம், கூட என்ன யூஸ் பண்ணுவோம், do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். இங்க has யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பாருங்க, சப்ஜெக்ட் he, she, it அப்புறம் சிங்குலர் நவுன் வரும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், does யூஸ் பண்ணுவோம், அதே போல has யூஸ் பண்ணுவோம் தானே. இந்த does வந்தாலே has வராது. ஓகே, does வர இடத்துல has வராது, அங்க have தான் வரும். அப்போ இங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் இப்போ he வந்துச்சு அப்படின்னா இங்க does வரும். he வந்துச்சுன்னா இங்க does வரும். does வந்துச்சுன்னா இங்க என்னது வரணும், have தான் வரும், has வராது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கான்னு கேட்கும் போது do, உங்ககிட்ட you வந்திருக்கு, சப்ஜெக்ட் you வந்தனால இங்க do யூஸ் பண்றோம். அடுத்து என்ன, have, அடுத்து change. ஓகே, do you have change, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா. நெக்ஸ்ட், உங்களிடம் சேஞ்ச் இல்லையா, அதே நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, நெகட்டிவ்ல கொஸ்டினா கேட்கிறோம், உங்களிடம் சேஞ்ச் இல்லையா அப்படின்னு நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கலாம், இந்த doங்கிறது don't ஆயிடும், இல்லனா do not. ஓகே, don't you have change, உங்களிடம் சேஞ்ச் இல்லையா, don't you have change. நெக்ஸ்ட் பாருங்க, பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு. ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கும் போது அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அங்க நம்ம be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்போ எங்க அப்படின்னா where. அடுத்து என்னது be verb. be verbனா auxiliary verb. ஓகே, is, எங்க இருக்கு அப்படின்னு பிரசன்ட்ல கேக்குறேன். அப்போ பிரசன்ட்ல கேட்கும் போது am, is, are இந்த மூணு தான் வரும். அதுல வந்து இப்போ பஸ் ஸ்டாப் ஒரு குறிப்பிட்ட இடத்த, ஒரே ஒரு இடத்த பஸ் ஸ்டாப்பை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கறதுனால இங்க is. where is the bus stop, பஸ் ஸ்டாப் வந்து எங்க இருக்கு. இது பஸ் ஸ்டாப் எங்க இருந்தது அப்படின்னு கேட்கும் போது இருந்ததுன்னா பாஸ்ட், இருந்ததுன்னா இங்க was யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப where is the bus stop அப்படின்னா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பஸ் வந்து போய் விட்டதா, பஸ் போய் விட்டதா. இப்போ பாஸ்ட்ல நடந்தத அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசும்போது பஸ் போய் விட்டதான்னு கேட்கும் போது அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகே, அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பண்ணி சொல்லும் போது எப்படி சொல்லலாம், have இல்லனா has யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். இதுல வந்து பஸ் இல்ல வந்து என்னது, பஸ்ங்கிறது ஒரு நவுன், இத வந்து சப்ஜெக்டா நம்ம எடுப்போம், இததான் சப்ஜெக்டா எடுக்க போறோம். ஏன்னா பஸ்ஸ பத்தி தானே நம்ம பேசுறோம். அப்ப சப்ஜெக்ட்ங்கிறது பஸ். பஸ் ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம், ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறதுனால இங்க has யூஸ் பண்றோம். has, அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட் the bus, பஸ். ஓகே, அடுத்து என்னது verb, போய் விட்டதா. போறதுக்கு இங்கிலீஷ்ல go, go ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் என்னது gone.
அப்போ ஹேஸ் த பஸ் கான் அப்படின்னா பஸ் வந்து போய்விட்டதா. பஸ் போய்விட்டது அப்படின்னு சொல்லணும்னா இதையே நம்ம மாத்தணும். சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். த பஸ், அடுத்து என்ன ஹேஸ், ஆக்சுவலி வெர்பு ஹேஸ் போடணும். அதுக்கு அடுத்துதான் வெர்பு V3 ஃபார்ம் எழுதணும். ஓகே, கொஸ்டினா கேக்குற நேரம் இந்த ஆக்சிலரி வெர்பு ஹேஸ் இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்துதான் என்னது சப்ஜெக்ட். சாதாரணமா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து ஆக்சிலரி வெர்பு ஹேஸ், அதுக்கப்புறம் வெர்பு V3 ஃபார்ம், அது மெயின் வெர்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம கேட்போம்ல, பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது, பஸ் ஸ்டாப்லயும் சரி பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி நம்ம இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம் தானே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க எந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, காத்து கொண்டு இருக்கீங்க, அதுதான் கேட்கிறது. ஓகே, அப்போ எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, காத்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறது. அப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு முக்கியம் இல்ல, ஆனா பிரசன்ட்ல இப்போ அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும்னா எப்படி கேட்கணும் பாருங்க, நீங்க எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இல்ல வந்து என்னது எந்த பஸ், WH क्वेश्चनனா நம்ம என்ன எடுப்போம் ஃபர்ஸ்ட், எந்த பஸ். அந்த காக அத அப்படியே விட்டுறணும். ஃபர்ஸ்ட் என்ன எந்த பஸ், அதுதான் which பஸ். ஓகே, எந்த பஸ்ஸுக்காக, அந்த காகைய விட்டுருங்க, எந்த பஸ் which பஸ். அடுத்து சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து என்னது be verb, அதாவது ஆக்சிலரி verb யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே. அப்போ இதுல ஆக்சிலரி verb என்ன வரும், are வரும். ஏன் are வரும், present continuous tense படி நமக்கு am, is, are இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். அதுல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, நீங்க, நீங்கன்னு வந்திருக்கு. நீங்க, நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன சப்ஜெக்ட் வரும், யூ. யூ வந்தாலே ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஆர், அடுத்து சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரும் வெர்ப் வரும். அந்த வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். இல்ல வெர்ப் எது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, காத்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட் தான். ஓகே, நான் வெயிட்னே அப்படியே எழுதிட்டேன். அப்போ வெயிட்டிங். அடுத்து என்ன, இந்த காக அப்படின்னு வருது இல்ல, அதுதான் ஃபார். ஓகே, காக அத வந்து லாஸ்ட் எழுதிடணும், ஃபார். அப்போ which bus are you waiting for அப்படின்னு கேட்கும்போது நீங்க எந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, which bus are you waiting for. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அரை மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அரை மணி நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நம்ம டைம் பீரியட சொல்ல மாட்டோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம டைம் பீரியட் சொல்ல மாட்டோம். இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்றது. ஆனா இங்க வந்து பாருங்க, நான் அரை மணி நேரமாக, பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அரை மணி நேரமாக, இல்ல 2 மணி நேரமாக, இல்ல 1 மணியிலிருந்து, இல்ல காலையிலிருந்து, இல்ல 2018 இருந்து, இப்படி ஸ்பெசிபிக் டைம், அதாவது காலத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரசன்ட்லயும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, பிரசன்ட்ல முடியல, இப்போ பிரசன்ட்லயும் அந்த சேல் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு, கண்டினியூ நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட், அடுத்து என்னது have been இல்லனா has been வரணும். இங்க ஏன் have போட்டிருக்குன்னா இங்க சப்ஜெக்ட் I வந்திருக்கு. I வந்தாலே இங்க have been தான். ஓகே, I have been. அடுத்து என்னது சப்ஜெக்ட், verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், verb கூட ing நம்ம சேர்ப்போம். verb வந்து எப்பவுமே V1 ஃபார்ம்ல இருந்து கூட என்ன சேர்ப்போம், ing சேர்ப்போம். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க, காத்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு. ஓகே, அப்ப வெயிட்டிங். அதுக்கப்புறம் இங்கேனா ஹியர். அடுத்து என்ன, அரை மணி நேரமாக,
அந்த அரை மணி நேரமாக 2 மணி நேரமாக அப்படி சொல்லுவோம்ல, அப்படி அதுக்கு என்ன மாக அதுக்கு ஃபா. ஓகே, 2 மணி நேரமாக அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார். ஃபார் half an hour. ஓகே, அரை மணி நேரத்துக்கு half an hour. அப்போ நான் அரை மணி நேரமாக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு I have been waiting here for half an hour. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிருந்து பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளவு தூரம் நம்ம கேட்போம்ல. இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம், நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம கேட்போம்ல, இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம். அது எப்படி கேக்குறது பாருங்க, எவ்வளவு தூரம் அதை சேர்த்து எடுக்கணும். அதுக்குதான் how far. எவ்வளவு தூரம் அப்படின்னா how far. ஓகே, இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்பை தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அப்போ கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் how far அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து இந்த பி வெர்ப், அதாவது ஆக்சிலரி வெர்ப் இஸ். ஏன்னா பஸ் ஸ்டாப் ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ பிரசன்ட்ல நம்ம கேட்கிறோம், இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் அப்படின்னு. அப்ப பிரசன்ட் மென்ஷன் பண்ணுது. அதே போல பஸ் ஸ்டாப் ஒரு குறிப்பிட்ட ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றதுனால இஸ். ஓகே, அப்போ how far is bus stop, the bus stop. அடுத்து இங்கிருந்து, இங்கிருந்துனா from here. அப்போ இங்கிருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் அப்படின்னா how far is the bus stop from here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கிட்ட சேஞ்ச் இருக்கா. நம்ம கேட்போம்ல, அவர்கிட்ட சேஞ்ச் இருக்கா அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட சேஞ்ச் இருக்கா இதை எப்படி கேக்குறது, இதை எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பஸ் வந்து மதுரைக்கு போகுமா, இதை எப்படி கேக்குறது, இந்த பஸ் மதுரைக்கு போகுமா, இதை எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.